இந்த திராவிட மாடல் அரசுக்கு முட்டு கொடுக்கறவங்க மனநோயாளிகள் மாதிரி செயல்படுறாங்க. பல ஊடகவாதிகளுடைய முகத்திரையானது இப்போ கீழ்ச்சி தொங்க விடப்பட்டிருக்கு. மூளை இல்லாத முண்ட கலப்பைகள் மாதிரி தான் இந்த திமுக ஜால்ரா கோஷ்டிகள் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையில திரு மணி அவர்கள் பல பேரை செருப்பால் அடிச்ச மாதிரி பேசியிருக்காரு. இன்னும் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, இந்த திராவிட மாடல் ஆட்சியானது எப்படி இருக்கு, தமிழகத்துடைய நிலை எப்படி இருக்குன்னு மணி அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழக மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூலிப்படைகளால திட்டமிட்டு கொல்லப்பட்டாரு. அந்த விவகாரமானது இந்தியா முழுவதும் எப்பேற்பட்ட பதட்டத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அந்த படுகொலைக்கான விசாரணைகள் நடக்க பல கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாங்க. இப்ப வரைக்கும் கைது செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய என்கவுண்டரும் நடந்தது. அந்த என்கவுண்டருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிறைய பேர் ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில இவங்களா சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திமுக, பாஜக, அதிமுக பல கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் விசாரணையானது நடந்துட்டு தான் இருக்கு. இது மாதிரி ரொம்ப கொடூரமான ஒரு படுகொலை நடந்ததுக்கு அப்புறமா சோசியல் மீடியால சுற்றுற இந்த தற்கொலை ஊபிஸ்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய சட்ட ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ யாரோ நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை குற்றம் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறந்தார் பாத்தீங்களா, அவர் மேல ஏகப்பட்ட கலங்கத்தை இவங்க ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு எதிரான பதிவுகள் தொடர்ந்து நிறைய பேர் போட்டுட்டு வராங்க. கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான், அவனுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க, அவனே ஆல்ரெடி மிகப்பெரிய ரவுடி தான், அதனாலதான் இத மாதிரியான ஒரு படுகொலை நடந்திருக்கு, இதுலயே நீங்க திமுகவை குறை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஊபிஸ்கள் உருட்டிட்டு வரானுங்க. இந்த ஊபிஸ்களுடைய இந்த செயல்பாடுகளை குறித்து நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திமுக சார்பு ஊடகவாதிகள், திமுகவுக்கு பயங்கரமா முரட்டத்தனமா முட்டு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஊடகவாதிகளை எப்படி ஒரு தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த சைட்ல ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற, தயவுசெய்து பாருங்களேன். இந்த பொலிட்டிக்கல் லீடரோட படுகொலையும் பொலிட்டிக்கல் கிரைம் தான். அது தனிப்பட்ட பகன் எடுத்துகிட்டு போயிட முடியாது. இந்த குறைந்தபட்ச அறிவு வேணும். ஆகவே இந்த நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங்கோட ஜாதகத்தை பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமானது. இது உள்நோக்கத்துடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை காப்பாற்றுறதுக்கும் அவங்கக்கிட்ட கிடைக்கக்கூடிய வெகுமதிகளுக்கு, அவங்கக்கிட்ட மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய சன்மானங்களுக்கு தாங்கள் செலுத்தக்கூடிய நன்றி கடனாக இத்தகைய பேச்சுக்களை சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய முகமூடி இன்று மக்கள் மன்றத்தில் கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. மக்கள் முடிவு பண்ணட்டும். ஆம்ஸ்ட்ராங்க்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்கல, பட் ஆம்ஸ்ட்ராங் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர். எப்பேற்பட்ட கொடுங்குற்றவாளியை கூட சட்டம் அங்கீகரித்த முறையை தவிர வேறு விதத்தில் அவருடைய உயிரை எடுக்கக்கூடாது என்பதுதான் சட்டத்தின் மாட்சிமை. அப்படி இருக்கும்போது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை பொதுவெளியில் வெட்டி கொள்றத ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நியாயப்படுத்துறதும், வாள் எடுத்தவன் வாளால் மடிவான் என்ற வேதாந்தம் பேசுவதும் பச்சை அயோக்கியத்தனம். இவர்கள் இதன் மூலமாக மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சிக்கு தங்களுடைய விசுவாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், தங்கள் வாளை ஆட்டி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மனசாட்சி இல்லாத பேச்சு இது. ஒரு படுகொலை நடந்திருக்கிறது, இந்த நேரத்தில் அவர் ஜாதகத்தை பற்றி பேசுகிறதும் அவருக்கு இப்படி தான் முடிவு வரும்னு பேசுகிறதும் அயோக்கியத்தனமானது. இது பிரச்சனை அது இல்லை. அதாவது ஆளும் கட்சிக்கும் குறிப்பாக முதலமைச்சருக்கும் இது கொடுக்கக்கூடிய செய்தி என்னென்னா, மறுபடியும் சொல்கிறோம், ஏற்கனவே தலித் அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எல்லா மட்டங்களிலும் திரும்பி கொண்டிருக்கிறது, எதிராக போய் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த படுகொலை திமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு பெருத்த பின்னடைவை கொண்டு வந்திருக்கிறது. இவர்கள் தங்களுடைய போக்கை ஆளும் கட்சி மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் 26 இதற்கான விலையை இவர்கள் கொடுப்பார்கள். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை எதிர்த்து தமிழக அரசுக்கு எதிராக நேற்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் திராவிட மாடலு, சமூக நீதி, திராவிடியன் ஸ்டாக்குன்னெலாம் தங்களை தாங்களே பெருமையாக பேசி கொண்டவர்கள் ஜேஎன்யூவில் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் கி வீரமணிக்கும் திராவிடர் கழகத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ன பிற ஆன்டி மோடி ஃபோர்ஸஸுக்கும் சாதகமாகவும் ஆதரவாகவும் தான் ஜேஎன்யூ மாணவர்கள் போராடி இருக்கிறார்கள். ஜேஎன்யூ மாணவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள்னா அது திமுக அரசுக்கும் திமுகவுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை மணி. ஒரு மதசார்பற்ற கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைமை, அதனுடைய அரசு இத்தகைய அவச்சொல்களுக்கு ஆளாவதும், தலித்துகளுக்கு எதிரான அரசு என்று பெயர் எடுப்பதும், இந்த அரசுக்கு எதிராக டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில்
மாணவர்கள், தலித் மாணவர்கள் போராடுவதும் மிகுந்த ஆபத்தானது. இந்த புரிதல் ஆட்சியாளர்களுக்கு வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. இதுல ஆரம்பத்துல நம்முடைய மணி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கொல்லப்பட்டாலும் அது பொலிட்டிக்கல் கொலை தான், அதை நீங்க மாத்திலாம் சொல்ல முடியாது அப்படி மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா? ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா இது தனிப்பட்டு பகையின் காரணமாக கொல்லப்பட்டது, இது பொலிட்டிக்கல் மர்டர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை தான் நம்முடைய மணி அவர்கள் சொல்றாரு. எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கொல்லப்பட்டாலும் அது பொலிட்டிக்கல் மோட்டோவோட இருக்கக்கூடிய கொலை தான், நீங்க இதை மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய மணி அவர்கள் இங்க அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகள், அப்புறம் திமுகவுக்கு பயங்கரமா ஜால்ரா அடிக்கக்கூடிய இந்த ஊபிஎஸ்கள், இவங்க எல்லாருமே திமுக கிட்ட இருந்து எலும்பு துண்டு வாங்கி திங்கிறதுனால அவங்களுடைய அந்த விசுவாசத்தை இத மாதிரி காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. திமுக மீது எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப கிளவரா பாத்தீங்கன்னா அவங்க இத மாதிரியான ஒரு அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எப்படிலாம் முட்டு தராங்க தெரியுங்களா? முரட்டுத்தனமான முட்டுக்கள் கொடுத்துட்டு வரானுங்க. கடைசியாக நம்முடைய மணி அவர்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஜேஎன்யூல, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில அங்களுடைய மாணவர்கள் திமுகவிற்கு எதிராக, இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க, அதை திமுக கவனிக்கணும் அப்படி மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி எப்பேற்பட்ட யூனிவர்சிட்டி, ஆன்டி இந்தியன் ஃபோர்ஸ் அங்க எவ்வளவு ஆக்டிவா இருப்பாங்க, எந்த அளவு இந்தியாவிற்கு எதிரான விஷயங்கள்லாம் அங்க நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட அந்த யூனிவர்சிட்டிலேயே திமுகவிற்கு எதிராக, இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதிராக போராட்டம் நடந்திருக்கு. அங்களுடைய மாணவர்கள் போராட்டம் பண்ணிருக்கானுங்க. அந்த ஜேஎன்யூல மட்டும் போராட்டம் நடக்கலங்க, நார்த்ல ஏகப்பட்ட இடங்கள்ல இந்த விவகாரத்திற்கு எதிராக, திமுகவிற்கு எதிராக, இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதிராக போராட்டமா நடந்திருக்கு. பல மாணவ அமைப்பினர் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இந்த விவகாரங்களை குறித்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகள் பெருசா செய்தியே போடல. இந்த நியூஸ் கார்டு கூட அவங்க போடவே இல்லை. அடுத்து பார்க்க போற கிளிப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளிப்பிங். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல நடந்த அசம்பாவிதங்களை மறைப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய இந்த திரைப்பிரபலங்கள், ஊடகவாதிகள் இவங்கள யூஸ் பண்ணி, இந்த ஊடகங்களை யூஸ் பண்ணி இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசுடைய அமைப்புகள் எப்படி பல பெரிய விஷயங்களை தமிழகத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத உடைச்சு பேசியிருப்பாரு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். இந்த கிளிப்பிங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்களேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்முடைய மணி அவர்கள் பேசியிருப்பாரு, பாருங்க. நியாயப்படி பார்த்தா சமூக நீதி பேசுற திராவிட முன்னேற்ற கழகம் காதல் திருமணத்தை முன்னின்று நடத்தி இருக்க வேண்டும். சிபிஎம் நடத்துது, பாராட்டுக்குரியது. அதுக்கு அவங்க விலையும் கொடுக்குறாங்க. அதுதான் லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸுக்கான ஒரு அளவுகோல். அடித்ததில் பாம்பு போடணும், துப்பாக்கியால் சுடணும் அவசியம் இல்லை. கல்லால் அடித்து கத்தியால் குத்தினா கூட எண்ணெயே வரும், தெரியும்ல? தீவிரவாத நடவடிக்கை என்பதற்கான அளவுகோல் பயன்படுத்தப்படுகிற ஆயுதங்கள் மட்டும் இல்லை, பயன்படுத்தப்படுவதற்கான நோக்கம். சிலிண்டர் பாம்பு தான் வெடிச்சுது கோயம்புத்தூரில். ரொம்ப நாள் ஏமாத்துறீங்க அது சிலிண்டர் வெடிப்புன்னு. என்ஐஏ சார்ஜ் ஷீட்டில் டெரர் ஆக்ட்னு சொல்லிட்டான்ல, 14 பேரை தூக்கி உள்ளே போட்டிருக்கான்ல. இப்போ வரைக்கும் சிலிண்டர் வெடிப்புன்னு தானே பேசுகிற, உன்னையே ஏமாத்திக்கிறல்ல. டினையல் மோடுன்னு உண்டு இல்லை, மன நோய் அது. அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சமூக போராளிகளுக்கும் சோஷியல் மீடியா வாரியர்ஸுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை. டினையல் மோடு. இங்கே எல்லாம் தேனும் பாலும் ஓடுது, மூச்சு விடக்கூடாது நீ, ஏன்னா ஃபாசிசம் வந்துடும், இந்த கதையே வேணாம். நீ குடும்ப அரசியலும் கேவலமான லஞ்ச லாவணியமும் சட்டத்தை கையில் எடுத்துக்கிற சமூக விரோதிகளை கண்டுகொள்ளாமல் விடுவதும் தான் ஃபாசிசம் வருவதற்கான முதல் படி. இந்த புரிதல் இல்லாமல் அதாவது தூங்குறவனை எழுப்பிடலாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களின் நிலைமை. இல்லை, டினையல் மோடு அப்படிங்கிறது பிரச்சனை நடந்த பிறகும் அவங்க அப்படியே எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. இங்கே ரீசெண்ட் டேஸில் நான் நோட் பண்ண இன்சிடென்ட்ஸ் வச்சு சொல்லும்போது, இப்போ இந்த கோயம்புத்தூர் பிளாஸ்ட்லேயும் இதே தான் பண்ணாங்க. பெங்களூரில் அந்த ராமேஸ்வரம் கஃபே பிளாஸ்ட் நடக்கும்போது தமிழ்நாட்டில் சொல்லும்போது என்னையை அரெஸ்ட் பண்ணும்போது தெரிய வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இங்கே உள்ளே அவங்க அரெஸ்ட் பண்ண பிறகு தான் அவங்க இங்கே இருக்காங்கங்கிறதே தமிழ்நாட்டுக்கு தெரியுது, தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸுக்கு தெரியுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது டெரரிஸ்ட் ஆக்டில் என்னையே உள்ளே வந்தது. ஜாஃபர் சாதிக் இஷ்யூவில் இங்கே கோடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத திருப்பி இடியும் என்சிபியும் சர்ச் பண்ணும்போது தான் தெரியுது. ராஜ்பவனில் அந்த பெட்ரோல் பாம்பு போட்டதாக கர்கா வினோத் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல இங்கே ஸ்கூல் பசங்களை வச்சு ஒரு ப்ராசிஷன் ராக்கெட் இருக்குன்னு சொல்லி அவங்க டிப் ஆஃப் கொடுத்து அதை பஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நடக்கிற எல்லாமே சென்ட்ரல் ஏஜென்சிஸ் உங்களுக்கு டிப் ஆஃப் கொடுத்த பிறகு தான் எல்லாம் நடக்குது அப்படின்னா, அப்போ இங்கே இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் உடைய ஆக்டிவிட்டிஸ் என்னவா இருக்குங்கிற கேள்வி இருக்குது. உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கொடுக்குற டிப் ஆஃபில் தான் இங்கே ஸ்டேட் போலீஸோட ஆளுகைக்கு உட்பட்ட, அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்ட, அவங்களோட லீகல் மேண்டேட்டுக்கு உட்பட்ட விஷயங்களே இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அப்போ என்ன கவர்மெண்ட்டு? விமர்சனங்களே எங்களுக்கு கூடாதுன்னா எப்படிங்க? எங்களை யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா எப்படி? அது தேனும்பாலும் அங்கே ஓடுது. அப்படி எந்த கவர்மெண்ட்லேயும் ஓடாது.
ராமராஜ்யம்ன்றது ஒரு உட்டோப்பியா. எந்த கவர்மெண்ட்லையுமே குறைகள் அதிகமாகவும் நிறைகள் கம்மியாகவும் தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொண்டாடுவதற்கு குறைவாகவும் விமர்சனத்திற்கு அதிகமாகவும் தான் எல்லா அரசியலுமே இருக்கும். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நம்முடைய மணிவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. கம்யூனிஸ்ட் அலுவலகத்துல இது மாதிரி காதல் திருமணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. இத மாதிரியான காதல் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டியது, அதாவது அந்த கலப்பு காதல் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டியது திராவிட இயக்கங்கள், திராவிட அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆபீஸ் அப்படிங்கிறது எதுக்காக? அவங்க அந்த கட்சியை வளர்க்கறதுக்கான வேலையை பார்க்காம கல்யாணமா பண்ணி வைப்பாங்க. அது என்ன கம்யூனிஸ்ட் கட்சியா இல்லைன்னா மேட்ரிமோனி கட்சியா? அவங்களுக்கு தமிழகத்துல அரசியல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி கல்யாணமா அங்க பண்ணி வைப்பாங்க. ரீசெண்டா அந்த டவுன் சவுத்ல ஒரு விஷயம் ஒண்ணு நடந்ததுங்க. ஒரு கலப்பு திருமணத்துக்காக கம்யூனிஸ்ட் ஆபீஸ போட்டு அடிச்சு உடைச்சாங்க. அந்த விஷயம் எல்லாம் நடந்தது இல்லையா? அதுக்காக தான் நம்முடைய மணி அவர்கள் இப்படி பேசியிருப்பாரு. அது மாதிரியான திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டியது இந்த திராவிட இயக்கங்களும் திராவிட சித்தாந்த அமைப்புகளும் தான். ஆனா அதை பண்ணது கம்யூனிஸ்ட். அட்லீஸ்ட் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் ஆட்சி பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மணி அவர்கள் சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்க நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை மூடி மறைப்பதற்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, திமுக மட்டும் கிடையாதுங்க, திமுக ஜால்ராக்கள், இந்த தற்கொலை ஊபிஸ்கள், இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இது பண்ணலனா பாஜக உள்ள வந்துரும், அது பண்ணலனா பாஜக உள்ள வந்துரும், இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பாஜக உள்ள வந்துரும், அதனால நீங்க இதை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அதை சொல்லிதான் மக்களை ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமாவும் பாஜக உள்ள வரணுமாங்க. தொடர்ந்து 3வது முறையாக இந்த பாரத தேசத்தை ஆள்றது பாஜக தான். தமிழ்நாடு எங்க ஐரோப்பியால இருக்கு? தமிழகத்துல தானங்க இருக்கு. தமிழகத்தையும் பாஜக தானே ஆள்றாங்க. மத்திய அரசின் கீழே தானே இந்த தமிழ்நாடும் வருது. மத்திய அரசு கட்டுப்பாட்டுல தானே இந்த தமிழக அரசும் இருக்கு. அதுக்கப்புறமா என்ன பாஜக உள்ள வந்துரும், பாசிசம் உள்ள வந்துரும், RSS உள்ள வந்துரும், என்னென்னத்தையே உளறிட்டு இருக்கீங்க. 3வது பாயிண்ட், இங்க நடக்கிறது என்னவோ திராவிட மாடல் ஆட்சி தான். ஆனா இவங்க ஏதாச்சும் அசம்பாவிதங்கள் நடந்ததுன்னா அதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கிறாங்களா? இல்ல, பெருசா எதுவும் கண்டுபிடிக்கிறதே இல்ல. மத்திய அரசாங்கத்துடைய அமைப்புகள் தான் இங்க நடக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில இருந்து, இந்த கருக்கா வினோத்திலிருந்து ஏகப்பட்ட விவகாரங்களை கண்டுபிடிச்சது மத்திய அரசு தான், மத்திய அரசுடைய அமைப்புகள் தான். ஆனா இந்த திமுக காரங்க என்ன சொல்றாங்க? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழகம் இப்படி சிறந்து விளங்குது அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க. கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. வேங்க வயல ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்தது. அந்த நிகழ்வுக்கு காரணமானவர்களை இப்போ வச்சு கண்டுபிடிச்சாங்களா? கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் அது மாதிரி கேவலமான வேலையை பார்த்தவன் எவன் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கல. விசாரணை இப்போ வரைக்கும் நடந்துட்டே தான் இருக்கு. ரியாலிட்டி இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஊபிஸ்கள் எப்படி உருட்டுறாங்க பாத்தீங்களா? இத்தனைக்கும் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் திமுக சார்பானவர் தான், திமுக தான் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனாலும் அவரே பாருங்க இப்ப திமுக எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப நீங்களே யோசிச்சுக்கோங்க தமிழகம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு. நான் இந்த விவகாரத்துல ஃபைனலா சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த விசுவாசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா, அந்த விசுவாசம் அப்படிங்கிறது நாய்க்கு தான் இருக்கணும், நாய்க்கு தான் இருக்கணும், மனுஷங்களுக்கு இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நாம அட்மையர் பண்ற ஒருத்தர், நமக்கு பிடிச்ச தலைவர், அவர் தப்பு பண்றாருன்னா அவர் பண்றது தப்பு, அந்த தப்பை சுட்டி காட்டணும். நாட்டிற்கு எதிரான விஷயங்கள் அவர் பேசுறாரு, நாட்டிற்கு எதிரான காரியங்கள் அவர் செய்யறாருன்னா தைரியமா அவருக்கு எதிராக பேசணும். அதை விட்டு போட்டு அவரு நமக்கு பிடிச்சவரு, அவரு நம்மளுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் என்ன பண்ணாலும் சரியாதான் இருக்கும்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமான முட்டுக்களை கொடுக்க கூடாது. புரியுதா? அடே ஊபிஸ்களா, புரியுதாடா? ஏதாச்சும் தப்பு நடந்ததுன்னா ஒத்துக்கணும். ஆமாங்க, தப்பு நடந்து போச்சு, இதுக்கப்புறமா இது மாதிரி தப்ப நடக்காம பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதை விட்டு போட்டு முட்டி தேய்ற அளவுக்கு முட்டு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறா இருக்கும். நீங்க அது மாதிரி பண்ணீங்கன்னா அதை விட மோசமான பெரிய பெரிய தப்புகள் நடக்கும். அது அவங்களுக்கு தான் இன்னும் கெட்ட பேரை தரும். உங்களுக்கு பிடிச்ச தலைவரா இருந்தாலும் அவர் ஏதாச்சும் தப்பு பண்ணாருன்னா தயவு செய்து சுட்டி காட்டி சொல்லுங்க, இது தப்பு, இது மாதிரி பண்ணாதீங்க, இது கெட்ட பேரை தான் நமக்கு கொண்டு வரும் அப்படிங்கறத தயவு செய்து சொல்லுங்க. என்ன பாருங்க, நான் பாஜக ஆதரவாளர் தான், நான் மோடி பக்தன் தான். ஆனா நாட்டிற்கு எதிரான விஷயங்கள் ஏதாச்சும் பாஜக காரங்களோ மோதியோ பண்ணாலும் நான் அதுக்கு எதிராக தான் நிப்பேன். முரட்டுத்தனமான முட்டுலாம் கொடுக்க மாட்டேன், கண்மூடித்தனமான முட்டுக்கள்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன். தயவு செய்து டாப் ஃப்ளோரை கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ணுங்கடா ஊபிஸ்களா, டாப் ஃப்ளோரை கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, நம்மளுடைய நாடும் நல்லா இருக்கும். முக்கியமா நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய பெயர் கெட்டு போகாம இருக்கும். சோ மறுபடியும் இன்னொரு தரமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த்.